வேண்டாமா? ஓம் நம சிவாய. ஓம் அமிர்தேஸ்வரி நமக. தந்தானே நல்ல நல்ல பாட்டெடுத்து நயமான சொல்லெடுத்து சொல்ல சொல்ல இனிக்கும் பாட்டு சொக்க வைக்கும் வில்லு பாட்டு கர்மயோகத்தின் மகிமையை வில்லு பாட்டு பாட வந்துள்ளோம். தந்தனத்தம் என்று சொல்லியே வெளியில் பாட அம்மா வெளியில் பாட அந்தருள் வாய்க்காலை மகளே ஆனந்தம் என்று சொல்லியே வெளியில் பாட அம்மா வெளியில் பாட அந்தருள் வாய்க்காலை மகளே தலைவர்களுக்கு வணக்கத்தை சொல்லியாச்சு. இப்ப வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிடலாமா? அழகா சொல்லிடலாமே. வணக்கமுங்க வணக்கம் வந்த எல்லாருக்கும் வணக்கம். 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 அன்பு காட்டி அரவணைக்கும் அம்மாவுக்கு வணக்கம். அன்பு காட்டி அரவணைக்கும் அம்மாவுக்கு வணக்கம். அம்மாவுக்கு வணக்கம். அம்மாவுக்கு வணக்கம். இங்கு கூடி இருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் நம்மை போன்றோர்களுக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சாச்சு. இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? கேட்கலாமா? சரி, இப்போ எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு மனசாட்சி இருக்கிறாமா? அப்படமா தெரியும். ஆமா, 3 நாளா கடந்த 3 நாளா நம்ம நிர்வாகத்தினர் நல்ல குழு 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 குழுன்னு ஏசி அறைய நல்ல குஷன் மாதிரி சீட்டு சாஞ்சிக்கலாம். அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் சாஞ்சிக்கலாம். தூக்கம் நிறைய பேர் தூங்குறாங்க. எவ்வளவு அருமையா ஏற்பாடு செஞ்சு தந்திருக்காங்க. அது மட்டுமா, செவிக்கு உணவு அளிக்கிறத விட வயிற்றுக்கு 3 நேரமும் வெரைட்டியா உள்ள தள்ளி போட்டு மகிழ்ச்சியா இல்லை சொல்றீங்க பாத்தீங்களா? அது வெறும் 3 நாளோட முடிஞ்சு போச்சு. வருஷ கணக்கே இங்கே டேரா போட்டலன்னு பாத்தீங்க. அந்த அனுமதி சொன்னாங்களாமா? அந்த வண்டு வந்து இந்த ஆமா தேன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து அதுலயே உட்காந்து என்ன ஆச்சு? அது மாதிரி சோறு கண்ட இடம் சொந்தம் உட்காந்துட கூடாது. சரிங்களா? வீட்டுக்காரர் இருக்காரு, நம்பி 2 ஜீவன்கள் இருக்கு. நம்ம கண்டதுக்கு வருவோமா? சரி, இப்போ மகிழ்ச்சியா இல்லைன்னு சொல்லிட்டீங்க. சரி, உங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சா மகிழ்ச்சியா இருப்பீங்க? எனக்கு சொந்தமா ஒரு வீடு வேணும். ஓஹோ, எனக்கு ஒரு ஆடிக்கார வாங்கணும். ஓ, ஆடிக்கார வாங்கி ஆடாம போகணும்.
ஏமா அது பேராசமா? வீடு கூட வாங்கிடலாம், கார் வாங்கிடலாம், ஆனா தங்கம் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆமா ஆமா, ஒரு பாடல பாடிடலாமா? காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் எது தெரியுமப்பா? கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைப்பது மனமே. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் எது தெரியுமப்பா? என்ன அருமையா பாடிட்டீங்க. ஆமா, காசுதான் கடவுள் தானே. சரி, எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும்னா வீடு கட்டிக்கிறோம், திருமணமும் பண்ணிக்கிறோம். ரொம்ப சலிப்பால சொல்றீங்க. திருமணம்னு சொன்னோடனே எனக்கு ஒரு நகைச்சுவை ஞாபகம் வருது. சொல்லட்டுமா? சரி, இந்த மணமேடை இருக்கலாம், மணமேடை. ஐயர் வந்து தாலியை கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்லுவாரு. மேலாட்டிச்சது கெட்டி பேல மட்டும்தான் கேட்டது. உடனே கலத்தை பிசுக்கு நீட்டிட்டீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்லுவாரலாமா? ஆமா, அது வீட்டுல போய் பார்த்தாலும் தெரியும். உங்களுக்கு நல்ல நேரம் போச்சா, உங்க கணவருக்கு நல்ல நேரம். ஆமா, அது டூ லேட்டுமா. எப்ப புரிய வேண்டியது எப்ப புரியுது பார்த்தீங்களா? சரி, ஒரு நகைச்சுவைக்காக சொன்னேன். இல்லறம்ங்கிறது நல்லறமா இருக்கணும், சரியா? அடுத்தது வீடு கட்டிக்கிறோம், திருமணமும் முடிச்சுக்கிறோம், குழந்தைகளையும் பெற்றுக்கொள்கிறோம். இத்தனை நடந்த பிறகும் நம்ம கிட்ட மகிழ்ச்சி இருக்கா? இப்ப என்னதாக்கா சொல்ல வரீங்க? சொல்றமா, கேளுமா, பொறுமையா கேளுமா. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நாம எல்லாருமே மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் எது பின்னாடி தேடுறோம் அப்படின்னா, பொருள் பின்னாடியே அலைகிறோம். பொருளுக்கு பின்னாடியே என்ன செய்யறோம்? அலைஞ்சிட்டு இருக்கோம். அப்படி அலைந்து கொண்டிருந்தால் நமக்கு என்ன கிடைக்காது? மன நிம்மதி கிடைக்காது. இப்ப ஒரு பாடல பாடிக்கலாமா? பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே, உடன் அருள் 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 என்று அலைந்திடும் மனம் என்று பிதற்றுதே. அருள் இழியாள் நோக்குவாய், மரபதத்தாள் தாங்குவாய். நம்ம யாருடைய அருளை நோக்கி ஓட வேண்டும்? இறைவனுடைய அருளை நோக்கி ஓட வேண்டும். நம்ம எல்லாரும் எது பின்னாடி ஓடிட்டு பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே. துரத்ததான் செய்யும். எப்படி நிம்மதி கிடைக்கும்? ஆமா, நாம வீடு கட்டிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம், கார் வாங்கிக்கிறோம், எல்லாமே வாங்கிக்கிறோம். ஆனா மகிழ்ச்சிய இன்னும் தேடிட்டே தான் இருக்கோம். நிம்மதி எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோ இடம் வேண்டும், அங்கே எனக்கோ இடம் வேண்டும். அங்கேயும் இடத்தான் கேட்கிறீங்க. சரி, சொல்லிடுவோம், சரியா? இல்லையே, அது அப்பப்ப வரும், சரியா? சரி, இப்போ இது எல்லாம் செஞ்சியும் நம்ம மகிழ்ச்சியை தேடிட்டே இருக்கோம். இதற்கு நம்ம மனித குலம் இருக்குல்ல, மனித குலம். ஆமா, நாம தான், சந்தேகமே இல்லை. நாம 10,000 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம பாரத தேசம் இருக்கு இல்லையா? பாரத தேசம், பாரத தேசம்னு சொல்லும் போதே நம்ம உடல்ல ஒரு சிலிப்பு வருதா? புண்ணிய பூமி, கர்ம பூமி. அந்த பூமியில பிறந்ததுக்கே நம்மள என்ன பண்ணிருக்கோம்? புண்ணியம் செஞ்சிருக்கோம். அதனால பாரத தேசத்தை பத்தி ஒரு நல்ல பாடலை எடுத்து படிச்சுக்கிட்டு அடுத்து நிகழ்ந்த கண்டென்ட் போவோம். நாடு நல்ல நாடு, நாட்டிலையும் நல்ல நாடு, நாவலர்கள் போடும் நாடு, இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு, கோடை மழை பொழியும் நாடு, மாதம் 3 மழை பொழியும், வருடம் 3 புகழையும். நாடு இது நல்ல நாடு, நாட்டிலையும் நல்ல நாடு. பாத்தீங்களா, எவ்வளவு அருமையான நாடு. மாதம் 3 மழை பொழியும். இப்ப பொழியுதா? இல்ல. ஏன் இல்ல? நம்ம அந்த சந்திர வச்சிருக்கோம்.
நம்ம அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்க, இயற்கையை வணங்குனாங்க, தெய்வமா வணங்குனாங்க. நம்ம எந்த பாதகமும் இயற்கைக்கு நாம செய்யறது இல்லை. அதனால இயற்கையும் நமக்கு எப்படி வச்சுது, வழி விட்டுது. இப்பவும் மழை பொழியும், நல்லோர் ஒருவர் உலரே எல்லோருக்கும் பெய்யும் அதை பொறுத்து எல்லோருக்கும் பெய்யும் மழை. அது வள்ளுவ பெருந்தகை அழகா சொல்லியிருக்காரு. நல்லவங்க யாராவது ஒருத்தர் இருந்தா கூட மழை பொழியும். சரியா? ஆமா, அமிர்தானாலே நல்லவங்க தானே. கைத்தட்டிகள் கேட்குவாங்க. சரி, அந்த பாரத தேசத்திலே வாழ்ந்தமா முனிவர்கள் இந்த மனித குலம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வழியை சொல்லிட்டு போயிருக்காங்க. சொல்லிடுவோமா? அந்த வழிய புளி போட்டு விளக்கிறதா? உலகத்துக்கே இந்த அறிவை கொடுத்தவர்கள் நம்ம ஞானிகள். சரியா? சரி, அதுக்கு முன்னாடி இந்த மனிதனா பிறந்திருக்கோமே, மனித பிறவி எடுத்திருக்கோமே, அதோடைய குறிக்கோள் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? அதானே, மனிதனா பிறந்த குறிக்கோளே தெரியலன்னா மகிழ்ச்சி எதை பத்தி வரும்? தெரியும். சொல்லுங்கம்மா. நம்ம மனிதனா பிறந்ததோட குறிக்கோளே இறைவன் அடையிறதுதான். அருமையா சொல்லிட்டீங்க. நம்ம முதல்ல தெரியாட்டாலும் கூட பரவாயில்ல. இப்ப 2 நாட்களாக நம்ம கர்மயோகம், பர்பஸ் ஆஃப் லைஃப், அதுதானே நம்ம மனித பிறவியா பிறந்ததுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கறத அந்த கர்மயோகம் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கு. இனி தெரியலன்னு சொல்லக்கூடாது. சரி, இந்த மனித பிறவியோடைய குறிக்கோள் என்ன? இறைவனை அடையிறது. அப்போ இந்த இறைவனை அடையிறதுக்கு இந்த மனித பிறவியே ஒரு அரிய பிறவி அப்படிங்கிறத அந்த அவை பாட்டி பாடி